ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து வஞ்சர மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் குழம்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி வஞ்சர மீன் குழம்பும் வஞ்சர மீன் வறுவலும் எப்படி செய்யலான்றத பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக பண்ண போகிறேன். வறுவலும் குழம்பும் பார்ப்போமா? முதல்ல மீனை நல்லா கழுவிடலாம். மீன் கழுவிட்டேன். இப்போ நான் வந்து சாம்பார் வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து சாம்பார் வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு போடுவேன். மீன் வறுவலுக்கும் சாம்பார் வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீன் வறுக்கலான்னு பார்க்குறேன். சாம்பார் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நான் ஒரு வீடியோலையும் இது சொல்லிக்கிட்டு இருக்கேன். காரக்குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து காரக்குழம்பு மீன் குழம்புக்கு அரைச்சி போட்டுருவேன். சாம்பாருக்கு வந்து நல்லா நசுக்கி விட்டுருவேன். அப்போ நம்ம அதை கீழே போடுற அவசியம் வராது. எல்லாருமே நல்லா சாப்பிட்றலாம். அடுத்தது வந்து வத்த குழம்புக்கும் சாம்பார் வெங்காயத்தை அரைச்சி போட்டுருவேன். மேலே கொஞ்சம் தெரிகிற மாதிரி போட்டுருவேன். அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் சாம்பார் வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கும் எடுத்துக்கிறேன். அடுத்தது மீன் நல்லா கழுவிட்டேன். இது வந்து நான் அரைக்கிறதுக்கும் வச்சுக்க போகிறேன். எல்லாத்துக்கும் சாம்பார் வெங்காயம் தான். இன்னும் கொஞ்சம் உரிக்க கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சாம்பார் வெங்காயத்தை எடுத்துக்கிட்டேன்னா அடுத்தது தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை மீன் குழம்புக்கெலாம். ரொம்ப பொருளே தேவையில்லை. நான் வந்து இன்றைக்கி வஞ்சர மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலான்ட்டு பார்க்குறேன். அதுக்கு தான் நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்படி கிச்சன் சுத்தமாக இருக்கும்போது நமக்கு வந்து ரிலாக்ஸாக பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக செய்து சாப்பிட்ணும். ஃபிஷ் எது திரும்ப ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு 5-6 பீஸ் ஃப்ரை பண்ண போகிறேன். இதை முதல்ல நம்ம ஊற வச்சுப்போம். ஒரு இவ்வளோ போதும். 2, 4, 6, 7 போதும். 7 போட்டிருக்கேன்னா நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் அரைச்சேன் பார்த்தீங்களா, அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக லெமன் விட்டுக்கலாம். லெமன் கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன் விட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு ரொம்ப போட வேண்டாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லை ஃபிஷ் ஃப்ரை மசாலாத்தூள் போடலாம். அதுக்கு நடுவில் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போதும். இப்போ இனிமேல் சிக்கன் இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து சாம்பார் வெங்காயம் அரைச்சது போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா பேக்கிங் ஆகட்டும். இந்த மீன் வறுவல் மசாலா தூள் ஆட் பண்ணணும். நான் ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சிட்டேன். அதுக்கு கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இந்த சட்டிலேயே நம்ம மீனை வறுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம மீன் குழம்பு வச்சுக்குவோம். நல்லா ஊறட்டும். செம்ம டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட். ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இதுக்கு குக்கருக்கு வெயிட் போட்டலாம். இப்போ நம்ம அந்த வஞ்சர மீன் குழம்புக்கு வந்து ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இப்போ அதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. சிம்மில் வச்சுக்கலாம். அரிசி போட்டுக்கிறேன். தனியா போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா ஒரு 5 போட்டுக்கிறேன். நம்ம வீட்டிலே இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்து சாப்பிட்டா மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். அடுத்தது எல்லாம் சிம்மில் வச்சு தான் பண்ணணும். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடணும், நிறைய போடக்கூடாது. கடுகு ஒரு 2 போல கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு 2 போல போட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம்
பருப்பு, ஒரு 2 போல் துவரம் இது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வஞ்சர மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடலாம். எல்லாத்தையும் வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி, தக்காளியும் கூடவே போட்டு அரைச்சி நம்ம செய்து சாப்பிட்டு சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு அரைச்சி சுவையான வஞ்சர மீன் குழம்பு. இந்த வஞ்சர மீன் குழம்புக்கு வறுக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குப்பா. வறுக்கும் போதே இவ்வளோ வாசனை. சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். அப்பப்போ வறுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. இல்லை ஒரு பக்கம் தீஞ்சிடும். நம்ம இந்த கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சுவையான வஞ்சர மீன் குழம்பு தயாராகுது. அதுக்கு வீட்டிலே நான் மசாலா அரைச்சி பண்ண போகிறேன். நான் ஏன் காஷ்மீரி மிளகா போட்டேன்னா கொஞ்சம் கலர் வந்து ரெட் கலராக வரும், குழம்பு பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் வாங்கக்கூடாது, நம்ம காஷ்மீரி மிளகாவே வாங்கிக்கிடணும். வாங்கி எதுக்கு தேவையோ வறுத்து அரைக்கலாம், ஊற வச்சு அரைக்கணும், ஊற வச்சு அரைக்கலாம். நான் இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். போட்டு ஃப்ரை ஆனது. இதை நான் தக்காளியோடு போட்டு, தக்காளி ஃபஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், இதோடு இதையும் போட்டு அரைச்சிக்கிடலான்னு பார்க்குறேன். நல்லா நைஸாக இதையும் இதில் போட்டு ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சிக்கிடலான்னு பார்க்குறேன். அரைச்சிட்டு நம்ம மீனை வறுத்துடலாம். அதுக்குள்ளே அது ஊறிச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தக்காளியோடு கொத்திக்கிட்டேன். இப்போ நான் வந்து மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கிடுறேன். அதுக்குள்ளே மண் சட்டி சூடாகும். இப்போ மண் சட்டியில் தான் செய்வேன். மீன் குழம்பு, காரக்குழம்பு, எதுனாலும் மண் சட்டியில் செய்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குப்பா. சட்டி சூடாயிடுச்சு, நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ முதல்ல நான் மீன் வறுத்துற போகிறேன். ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன், மீன் வறுத்துடலான்னு பார்க்குறேன். சட்டி நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிப்போம். இந்த எண்ணெயிலே நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த வஞ்சர மீனை அப்படியே ஒரு பீஸாக போடுவோம். நான் ஏன் கார்ன்ஃப்ளவர் போட்டேன்னா அப்போ தான் அது கலையாமல் வரும், இல்லைன்னா அப்படியே கரைஞ்சிரும் சதெல்லாம். அதனால் நான் கார்ன்ஃப்ளவர் போட்டு வஞ்சர மீன் வறுவல். அது கொஞ்ச நேரம் கழித்து தான் நம்ம திருப்பி போடணும், ஏன்னா அப்படியே போடக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி போட்டால் அடி பிடிக்காமல் வரும். சிம்மில் வச்சுக்கணும். அப்படியே திருப்பி போடணும். தோசை கல்லில் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இந்த வஞ்சர மீன் வறுவல் வந்து ஏன் இப்படி இருக்குன்னா, நான் மிளகா சாம்பார் வெங்காயம்லாம் அரைச்சி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் இந்த சாம்பார் வெங்காயத்தோடையே கார்ன்ஃப்ளவர் எல்லாம் கலந்தது டேஸ்ட்டு பார்க்குறேன். செம்ம டேஸ்ட் வஞ்சர மீன் வறுவல். மீன் வறுவல் போதும். கிறிஸ்பியான வஞ்சர மீன் வறுவல் தயாராகிடுச்சு. இப்போ நான் இதுலேயும் மீன் குழம்பு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். கடுகு போட்டுக்கிட்டேன். இப்போ ஹையில் வச்சுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கிறேன், கடுகு போட்டுக்கிட்டேன். நான் வந்து வெங்காயம் இந்த கடுகு பொடித்த உடனே இந்த சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் போட்டுக்கிறேன். பூண்டு சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக் பூண்டு
அதையும் போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வஞ்சர மீன் வறுவல் அப்படியே டேஸ்ட்டு நாக்கிலே நிற்கிது. இவ்வளோ டேஸ்ட்டு. எல்லா கருவேப்பிலையும் போட்டுப்போம். கருவேப்பிலை நல்லா கழுவி வச்சுருக்கேன். கூடவே நான் அரைச்சி வச்ச சாம்பார் வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். என்ன பண்ண போகிறேன், கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும்னு பார்க்குறேன். கொஞ்சம் வதங்கட்டும். இதே வடகம் போட்டு தாளிக்கிற மாதிரி இருக்குது இந்த வாசனை. சரி, இது வதங்கும் போதே நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, மிளகா, தனியா, மிளகு, சீரகம், காஷ்மீரி சில்லி, கருவேப்பிலை, அரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் பாருங்கள். அந்த கலவையை நம்ம இதில் போட்டுக்கிடுவோம். மஞ்சள் மீன் அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த ஜார்லேயே மிளகு சீரகம் வைக்கணும். நான் ரசம் வைக்க போகிறேன். இல்லை மிளகு சீரகம் இதில் கூட நசுக்கி கூட போட்டுக்கலாம். நான் எண்ணெய் நேரத்தில் தான் ரசம் வைக்க போகிறேன். இது நல்லா வதங்கட்டும். நான் இப்போ வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வஞ்சர மீன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். சுவையாக இருக்கும் நல்லெண்ணெய் செய்யும்போது. இப்போ நான் வந்து இந்த புளியை ஊற்றிக்கிறேன். கரைச்சி வச்ச புளியை இப்போ இது நல்லா வத்தனோன்னா நம்ம மீனை போட்டு இறக்க வேண்டியதுதான். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போடலாம். இது முதல்ல கொதி வரட்டும். நம்ம முதல்ல டேஸ்ட்டு பார்த்துட்டு கொதி வந்த பிறகு இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும், கொஞ்சம் மிளகாத்தூள் போடலான்னு நினைக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். ஏன்னா காரமே இல்லை, புளி வேறு நிறைய இருக்குல்ல, அதனால் காரமே இல்லை. நான் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். சுவையான வஞ்சர மீன் குழம்பு தயாராகிக்கிட்டே இருக்குது. சுட சாப்பாடில் போட்டு இதையும் போட்டு ஒரு துண்டு வறுத்த மீன் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்பா வஞ்சர மீன் குழம்பு. அதுவும் மண் சட்டியில் வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு கொஞ்சம் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே 2 பச்சை மிளகாய் நல்லா கழுவிட்டு போட்டுக்கலான்னு பார்க்குறேன். காம்பு கிள்ளிட்டு பச்சை மிளகாய் லைட்டாக அப்படி உடச்சி போடுவோம். 2 பச்சை மிளகாய். சுவையான குழம்பு வஞ்சர மீன் குழம்பு தயாராகிட்டுருக்கு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் வந்து லெமன் ரசம் வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு நான் இடிகளில் முதல்ல மிளகு போட்டு போகிறேன். நான் கொஞ்சமாக தான் லெமன் ரசம் எலுமிச்சம்பழம் போட்டு ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம் இதை போட்டு நல்லா நான் இடிச்சுக்கிறேன். பாருங்கள் நல்லா இடிபட்டுச்சு. சும்மா ஒன்றும் பதிமாயிடுச்சா போதும். நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இடிச்சிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டு இடிச்சிக்கிறேன். பூண்டு ரொம்ப
டேஸ்ட்டாக இருக்கும். எலுமிச்சம்பழம் ரசம், லெமன் ரசம். நம்ம சண்டேனா கொஞ்சம் தான் ஸ்பெஷலாக செய்ய சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நல்லா பசி எடுக்க வச்சுட்டு சாப்பிட்ணும். சண்டே மார்னிங் ஃபுல்லாக வேலை செய்து நல்லா பசி எடுத்த பிறகு நம்ம பசியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய சமையல். ஒரே ஒரு தக்காளி, அந்த கடாயில் புளிஞ்சு விட்டுட்டு இப்போ இந்த கடாயிலே நான் என்ன பண்ண போகிறேன், ரசத்துக்கு கரைச்சி வச்சுக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரசம். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இப்போ கல் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றுவோமா. நான் கொஞ்சம் புளி தான், ஃபார்மாலிட்டி புளி கொஞ்சமாக தான் கரைச்சி ஊற்ற போகிறேன். நான் வந்து லெமனில் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பிணைஞ்சு பண்ணி பாருங்கள். நம்ம ஃபைனலாக தான் லெமன் விடணும். தாளிச்சு கடாயில் ஊற்றிட்டு வெறும் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சா போதும். மற்றதெல்லாம் இதுலேயே இருக்குது. காஞ்ச மிளகா போட்டுக்கலாமா? உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அப்படியே போட வேண்டியது தான். மீனை போட்டு இறக்க வேண்டியது தான். வஞ்சர மீன் குழம்பு, வஞ்சர மீன் வறுவல், லெமன் ரசம். இன்றைக்கி லஞ்சு சண்டே ஸ்பெஷல். டேஸ்ட் பார்ப்போமா? அல்டிமேட். இன்னும் லெமன் விட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு கடாயில் வச்சுக்கோமா. இப்போ குழம்பு தான் இனிமேல் ரெடி பண்ணணும். குழம்பு எப்படி சூப்பராக கொதிக்குது பாருங்கள். நான் இப்போ மீனை போட்டுடலான்னு பார்க்குறேன். வஞ்சர மீனை போட்டுடலாம். வஞ்சர மீன் வாங்கும்போது இது ஒன்று கொசுறு கொடுத்தாங்க போல். போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும், உப்புலாம் பிடிக்கட்டும். முடிஞ்சிச்சுன்னா சமையல் வேலை முடியுது. கொஞ்சமாக கிளறி விடுவோம். நான் வந்து கருப்பு புளி இருக்குது பார்த்தீங்களா, பழைய புளி, அதில் தான் நான் குழம்பு வைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டு, அல்டிமேட்டு. மஞ்சள் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது உங்களுக்கு இந்த மீன் குழம்பு எந்த குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் உப்போ காரமோ அதிகமானால் கொஞ்சமாக, உப்பு அதிகமானால் கொஞ்சமாக லெமன் விட்டுக்கோங்க. காரம் அதிகமான கொஞ்சமாக வெல்லமோ இல்லை சுகரோ போட்டுக்கோங்க. இப்போ நான் மஞ்சள் மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த லெமன் ரசம் பண்ணிட்டேன்னா என்னுடைய லஞ்சு, இன்றைக்கி சண்டே லஞ்சு இது தான். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகும் வெந்தயமும் போட்டுட்டு இந்த கடாயில் இருக்கிறத இதில் அப்படியே ஊற்றிக்கிறேன். இவ்வளோ தான் என்னுடைய தாளிப்பு. இப்போ நான் வந்து இந்த அடுப்பில் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த தாளிச்ச பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக கடுகெல்லாம் சரியாக சூடுனால சரியாக ஊற்ற முடியல. அதனால் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓகே. இப்போ இந்த ரசம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம லெமன் ஊற்றுவோம். ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம். பொங்கி நுர வருது பார்த்திங்களா. இப்போ நான் வந்து இந்த விதையெல்லாம் எடுத்துக்கலாம். லெமனில் இருக்க விதையை எடுத்துட்டு கொஞ்சமாக புழிஞ்சு விடுவோம். புழிஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லெமன் ரொம்ப கொதிக்கக்கூடாது. செம்ம சுவையான லெமன் ரசம். இப்போ நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணுறேன்.
எப்படி இருக்குது பார்த்துட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலான்னு பார்க்குறேன். கொதி வரக்கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிற வேண்டியதான். சுவையான லெமன் ரசம் கமகமக்க வாசனையோட. செம்ம டேஸ்ட்டு. இன்றைக்கி முட்டை மட்டும் வச்சுருக்கேன், முட்டை ஆம்லேட் பண்ணிடணும். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முட்டை மட்டும் வேக போட்டுக்கிறேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டு வேக வச்சேன்னா நல்லா தோல் உரிக்கிறதுக்கு வரும். அதான் சொல்கிறாங்க, சரி செய்து பார்ப்போம். இன்றைக்கி லஞ்ச் இதுதான். பார்க்கலாமா? வஞ்சர மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ், எலுமிச்சம்பழம் ரசம், வஞ்சர மீன் வறுவல், அவிச்ச முட்டை, வேக வைத்த முட்டை. இன்றைக்கி லஞ்ச் தான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.